ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம தாரணி வந்து சரி வாப்பா போய் ப்ராக்டிஸ் ரெடியாகும்னு சொல்லிட்டு ரெடியாக அந்த டைம் பார்த்து நீ போய் உன் தம்பியோட வாசு துணியை அயன் பண்ணிட்டு வாங்குது. இப்போ என்ன வில்லத்தனமாக வெளியே வர, உனக்குள்ளே இருக்க வில்லி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது என்ன ஒரு விஷயம், கம்னு போடு வை அங்கே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு வாசு அழுவாண்டி அடம்புடு பாடின்னு சொல்லுது, நல்லா வருவோமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என் பிள்ளை மேலே யாருக்கும் அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு 10,000 தடவை சொல்லி காமிச்சிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம அந்த டைம் பார்த்து யார் வரான்னு சொல்லி பார்க்குறீங்களா, நம்ம முத்துவும் அஞ்சலியும் வராங்க. உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஜிகே ஸ்பான்சர்னு சொல்ல முத்து வேணான்னு சொல்லிட்டாரு. வேணான்னு சொன்ன கையோட எப்படி அவன் நல்லவனாக இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு காஞ்சோரியனா மாறிட்டாங்க. அப்பா பற்றி பேசும்போது புள்ள தட்டி கேட்காம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உனக்கு எப்படிமா தெரியும்னு சொல்லி கேள்வி கேட்க, அவரை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சுட்டேன், இன்னொரு நாள் மாட்ட தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அஞ்சலி அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து நான் கண்டிப்பாக அந்த 3 பொண்ணுங்களையும் நல்லபடியாக பார்த்துக்குவேம்மா, இப்போ தான்மா மனசார நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் போட்டிங்க, அதாவது சிலம்பாட்ட போட்டி. அதாவது இது எதுக்கு வைக்கிறாங்க தெரியுங்களா, நம்ம அஞ்சலி வந்து அவங்க லவ்வை உணரணுமா, அதுக்காகமா. சரி நல்லா வருவீங்களாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சிலம்பாட்ட போட்டிக்கு ரெடி ஆகிட்டோமா, சிலம்பத்தை எடுத்து கொடுமானா அந்த பொண்ணு முடியாதுங்குது. மாமா வேணாம் மாமா, மாமா வேணாம் மாமான்னு சினுங்குது. கடைசியில் குடுமா வெற்றி நமதே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் வேண்டிக்கிட்டு நீங்கள் போங்கப்பா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. கடைசியில் முத்துக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே காதல் பொங்கி வலிஞ்சிட்டு வெளியே வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்